தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமது தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் அருமை தம்பி தங்கைகளே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் அருமை சொந்தங்களே, எங்களை பாருங்கள். நாங்கள் நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். இது ஒரு நெடும் பயணம். இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கவில்லை, எங்கள் முன்னவர்கள் தொடங்கினார்கள். நாங்கள் அதை தொடர்கிறோம். எதற்காக? உலகில் முதல் மனிதன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று தன்னுடைய ஆய்விலே எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் நிறுவுகிறார்கள். அவர் ஒரு தமிழ் பேரின மகன். அவர் சொல்வதில் ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறார். மணிநெற்றி உமிழ் செங்கண் தளவுரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்கிறார். சிவபெருமானே தந்த தமிழ் என்கிறது இலக்கியம். உலகில் எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி தமிழ் என்கிறார்கள் அறிஞர்கள். அப்படி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிற எம்முயிர் தமிழ் மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானதை எங்கும் காணோம் என்கிறான் பாரதி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்களுக்கு உயிர் என்று பாடுகிறான் புரட்சி பாவலன். அந்த உயிருக்கு நிகரான எங்கள் உயிர் தமிழ் மொழி சிதைந்து அழிந்து செத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாது. அவள் பிள்ளைகள் எழுந்து ஓடி வருகிறோம் அவளை மீட்க காக்க. யாரிடத்திலே? உங்களிடத்திலே. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு வலிமைப்படுத்த ஒரே ஒரு வாக்கை செலுத்துவதுதான். அதற்காகத்தான் உங்களிடத்திலே ஓடி வருகிறோம். எங்கிருந்து 14 ஆண்டுகளாக பல தூரங்களுக்கு அங்கிருந்து உங்களை தேடி வருகிறோம். என் அருமை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, எங்கள் பயணத்தை ஒரு தடவை திரும்பி பாருங்கள். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உலகில் நிர்வாண உடலும் நிலமற்ற இனமும் அவமானகரமானது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படி நிலமற்ற இனமாக
நாங்கள் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகவே எங்கள் தாய் நிலத்தை காக்க, மீட்க, ஆக்கிரமிப்பில் இருந்து அன்னை தமிழ்நிலத்தை பாதுகாக்க ஓடி வருகிறோம். எங்கே? உங்களிடத்திலே மதிப்புமிக்க வாக்கை கேட்டு ஓடி வருகிறோம். என் அன்பு மக்களே, நானும் நேசிக்கிறேன். என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை கருவிலே சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாய், உங்கள் தாய் நிலமோ உங்கள் வாழ்நாளில் கடைசி நொடி வரை உங்களை சுமக்கிறாள். நீங்கள் அன்னையின் மடியிலிருந்து அடுத்த அடி எடுத்து வைப்பது அவள் மடியில் தானே. இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். நிலத்தை இழந்தீர்களானால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்கிறான் ஈழத்து பாவேந்தன், புதுவை ரத்தனதுரை. அதனாலேயே எங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசித்து காதலித்து ஓடி வருகிறோம் உங்களிடத்தில். என் அன்னை தமிழ்நிலத்தை காக்க, ஆக்கிரமிப்பில் இருந்து அப்புறப்படுத்தி அவளை பத்திரமாக பாதுகாக்க உங்களிடத்தில் ஓடி வருகிறோம். எதற்காக? உங்களின் வாக்கு ஒன்றே எங்களை வலிமைப்படுத்தும், இதை சாத்தியப்படுத்தும் என்பதற்காக 14 ஆண்டுகளாக பயணித்து உங்களை தேடி தேடி ஓடி வருகிறோம். என் அன்பு மக்களே, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. இங்கே வணங்குவதற்கு பல சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. இந்த பூமியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மானுடனுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மாமேதை மார்க்ஸ் சொல்லுகிறான், இந்த பூமி ஏதோ ஒரு அரசுக்கோ மன்னருக்கோ உடைமையானதல்ல, ஒரு மக்களின் கூட்டத்திற்கு சொந்தமானதும் அல்ல. இது உங்களுக்கானதல்ல, உங்கள் சந்ததியினருக்கானது. இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இன்னும் வளமைப்படுத்தி செழுமைப்படுத்தி உங்கள் தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிறான். அதற்காகவே உங்கள் பிள்ளைகள் உங்களை தேடி ஓடி வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிபோக்கன்தான், வந்துவிட்டு போய்விடுங்கள் என்கிறார். வாழ்ந்துவிட்டு போய்விடுங்கள் என்கிறார். நீங்களே வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கு இது உங்களுக்கான உடைமை அல்ல. அதைத்தான் செய்ய வந்திருக்கிறோம். வாடகை வீட்டில் குடியிருப்பவன் எப்படி வீட்டை காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளருக்கு பத்திரமாக ஒப்படைப்பானோ அப்படி பத்திரமாக ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் உங்கள் சந்ததியினருக்கு. அதை உணர்த்தவே உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே ஓடி வந்தோம். நிலத்தின் வளத்தை களவு கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பர்கின், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள். உங்கள் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்ற கட்டமைப்பானால், அப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு வாய்த்திருப்பானே ஆனால் அது சாபக்கேடே என்கிறான் மார்ட்டின் லூதர் கிங். அந்த சாபத்தில் இருந்து விடுபடவே உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம் உங்களை தேடி. என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, எண்ணற்ற உரிமைகளை இழந்து நிற்கிற இனத்தின் பிள்ளைகள், சொந்த நிலத்திலே உரிமை இழந்து உணர்வை இழந்து அடிமையாக நிற்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்கள். நீர் உரிமையை இழந்தோம். முல்லை பெரியாற்றிலே எங்களுக்கான உரிமையை இழந்தோம், பெற முடியவில்லை. பெற தர மறுப்பது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சிகள். காவிரியில் நதிநீர் உரிமையை இழந்தோம், தர மறுப்பது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் ஆட்சிகள். இங்கே அந்த கட்சிகள் எங்களிடத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் தர மறுக்கிற இந்த கட்சிகள் மான தமிழ் மக்கள் ஓட்டை கேட்டு இன்னும் எங்கள் வீட்டிற்கு முன்னால் நிற்கிறார்கள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மான தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஓட்டை போட்டு
எவன் என் உரிமையை பறிக்கிறானோ, எவன் என் உரிமையை தர மறுக்கிறானோ, எவன் என் உரிமையை பெற்றுத்தராமல் இருக்கிறானோ அவனுக்கே வாக்கை செலுத்தி வலிமைப்படுத்துவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுபோல ஒரு கோழைத்தனம், இதுபோல ஒரு ஏமாளித்தனம், இதுபோல ஒரு அறிவிலித்தனம் உலகில் எங்கேனும் உண்டா? இப்படி எந்த இனமாவது வாழ்ந்ததை வரலாற்றில் நீங்கள் வாசித்தது உண்டா? இல்லை, இல்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, வரலாற்றில் வீரர்களுக்கு இடம் உண்டு, எப்போதும் ஏழைகளுக்கு இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட இடம் உண்டு. ஆனால் கோழைகளுக்கு இடம் இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை. நீங்கள் அடிமையாக இருக்கலாம், வரலாறு இருக்கு. ஏழையாக இருக்கலாம், வரலாறு இருக்கு. வீரனுக்குத்தான் எப்போதும் வரலாறு இருக்கு, கோழைகளுக்கு இல்லை. நீங்கள் என்னவாக இருக்க போகிறீர்கள்? என்னவாக இருக்க போகிறீர்கள்? தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாய் தொங்குமாம் வாழை, தன்னை வீழ்த்தியவன் காலில் வீழ்ந்து கிடப்பான் கோழை. நீங்கள் யார்? உருவத்தில் சிறிய வெங்காயம் உரித்தவுடன் உரித்தவன் கண்ணில் கலங்க வைக்கிறது, கண்ணை கலங்க வைக்கிறது. தன்னை தலையை வெட்டினாலும் தண்ணீர் குடிக்கிறது இளநீர். தோலை உரித்தவுடன் கண்ணீர் வர வைக்கிறது வெங்காயம். நீ யாராக இருக்க போகிறாய்? உருவத்தில் சிறியவனாக இருந்தாலும் நீ என்னவாக இருக்க போகிறாய் என்று எண்ணிப்பார். ஒவ்வொரு தேசிய இனங்களும் போராடி தங்கள் உரிமையை பெற்றிருக்கிறது. ஆனால் நீ எவன் உரிமையை பறித்தானோ அவனுக்கே தொடர்ந்து தொடர்ந்து வலிமையை குடித்துக் கொண்டு ஏமாந்து நிற்கிறாய். உன்னை அவர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் 500 ரூபாய், அதிகபட்சம் போனால் 1000 ரூபாய், அவ்வளவுதான். ஒரு நாயின் விலை என்ன? நாய்க்குட்டியின் விலை 25,000. யோசித்துப்பார். ஒரு கிளியின் விலை என்ன? 25,000, 30,000. இதற்கு இருக்கிற விலை கூட உனக்கு இல்லை. மதிப்பு மிக்க தமிழ் மக்களே, உங்களின் மதிப்பு வெறும் 500 ரூபாய். இப்போது பாருங்கள் திமுக எப்படி வாக்கு கேட்கிறது என்ற தாய்மார்களிடத்திலே. சூரியனுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் உங்களுக்கு வருகிற 1000 ரூபாயை நிறுத்தி விடுவோம். இப்படி சொல்லிவிட்டு போறார்களே, என்ன செய்யலாம்? அதோடு இல்லாமல் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கையில் வேற கொடுத்து விட்டு போறார்கள். அப்பா, இவர்கள் இதற்கெல்லாம் ஒரு கட்சி வச்சுக்கிறதுக்கு ஐயோ தூக்கல தொங்கி சாகலாம். இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பெரிய தலைவர், இதுக்கு திராவிட மாடல் அது எதனால திருவாரூர் எப்படி சொல்றது, கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான், இதுக்கு முத்துவேல் கருணாநிதி எனும் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். இப்ப தெரிகிறதா தேர்தல் அரசியல் என்றால் என்ன, மக்கள் அரசியல் என்றால் என்ன கற்றுக்கொண்டாயா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன தெரிந்து கொண்டாயா? அடிப்படையை தகர்க்கணும். புரட்சியாளர் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதான் புரட்சி. அந்த புரட்சிக்கு என் உடன் பிறந்தார்கள் தயாராக வேண்டும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் புரட்சி போட முடியும். அந்த புரட்சிக்கு நீ தயாராகாத வரை இந்த அநீதி, இந்த அக்கிரமம் தொடரும். வென்றார்கள் பலமுறை, சென்றார்கள். என்ன செய்தார்கள்? கேள்வி எழுப்பிப்பார். என்ன செய்தார்கள்? யார் இங்கே புதியவர்? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில் எது புதிய கட்சி? எது? பலமுறை ஆண்ட பாரதிய ஜனதா, பலமுறை ஆண்ட காங்கிரஸ், 6 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்ட காங்கிரஸ், இந்த நாட்டிலே நச்சு அரசியலை விதைத்த திமுக, அவதூறு அரசியல், அநாகர அரசியல், ஊழல் லஞ்ச அரசியல், எல்லாம் சூழ்ச்சி, வஞ்சகம். முதலாக மதுவை திறந்துவிட்டு மதுவித்த சாராயம் வித்த காசில் ஆட்சி நடத்த தொடங்கிய கட்சி திமுக. நீ ஒரு கேள்வி கேட்டு பாரு, சாராயத்தை வித்து என்னடா நல்ல ஆட்சி நடத்துறது சொல்லு. சாராயத்தை வித்து ஆட்சி நடத்துற ஆட்சி எதுக்குன்னு சொல்லு. பெருந்தலைவர் காமராஜர் சாராயம் வித்து கட்சி ஆட்சி நடத்தினாரா? அண்ணா சாராயம் வித்து ஆட்சி நடத்தினாரா? கட்சி எப்படி நடத்துறான் தெரியுமாடா? லாட்டரி வித்தவர்கிட்ட காசு வாங்கி, போதை பொருள் வித்தவன்கிட்ட காசு வாங்கி கட்சி நடத்த வேண்டியது. சாராயம் வித்து ஆட்சி நடத்த வேண்டியது.
இந்த தம்பி லோகேஷ் கனகராஜன் நடத்தினால இந்த மாஃபியா, அதாவது போதைப் பொருள் மாஃபியா, ஆமா இந்த போதைப் பொருள் விற்கிற மாஃபியா அவன்கிட்ட மாட்டிட்டாடா நீ. அவனுக்கு ஓட்ட போட்டு நீ அதிகாரத்தை கொடுத்துருக்க. நீ சாராய கடலும் தப்பிச்சு வெளியில் வர முடியாது. கஞ்சா, அபின், கொக்கைன் இன்ன இது இல்லை. தமிழ்நாடு போதை களமாக மாறி நிற்கிறது. நீ மயக்கத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என் உடன் பிறந்தவனே அவர்களுக்கு என்ன மயக்கம்? முதல் மயக்கம் சாதி. இந்த பாரு, தொட்டவுடன் அப்படி ஏறிடும். கல்லு சாராயம் குடிச்சா தான் போதை ஏறும். சாதி மதமும் சொன்னாலே ஏறிடுங்கிறார் பெரியார். நீ பாரு, ஒரு சாதிக்காரன் உன் சாதிக்காரன் மீது முதுகுல அடி விழாதவரை உனக்கு வலிக்காது. இந்த மதத்துக்காரன் மீது அடி விழாதவரை அந்த மதத்துக்காரனுக்கு வலிக்காது. எப்படி பிரிச்சிருக்கான் பாரு உன்னைய. டே நீ கன்னியாகுமரிக்கு போடா, கன்னியாகுமரிக்கு போய் என் உடன் பிறந்தவனே ஒரே சாதி, பெருத்த சாதி, நாடார். எப்படி பிரிப்பான் தெரியுமா? இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார் பிரிப்பான். இங்க வாடா, தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு வாடா, ஒரே மதம்டா இந்து. எப்படி பிரிப்பான்? தேவர் தேவேந்திரர், நாடார் கோனார், பிள்ளை முதலி பிரிச்சு வேண்டாம். அவனுக்கு ஒண்ணு தாண்டா பிரிக்கணும், நமக்கு ஒண்ணு தாண்டா சேர்க்கணும். இதாண்டா பிரச்சனை. திராவிடம் இந்தியம் தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரித்து அதிகாரத்திற்கு வர துடிக்கும். தமிழ் தேசியம் ஒன்றிணைத்து வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வர துடிக்கும். இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அவன் இங்கவார் படையாட்சியும் பறையனும் ஒன்னானால் அவன் வெல்ல முடியாது. தேவரும் தேவேந்தரும் ஒன்னானால் அவன் வெல்ல முடியாது. ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகள் இது ஒன்னாகாமல் வெல்ல முடியாது. இதை நீ புரிஞ்சுதான் அரசியல். நீ புற எதிரிகளால், தொலைவில் இருந்து வந்த எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல. உன் வரலாறு, உன் பரம்பரை அல்ல. நீ தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தவன். நான் பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டார் ஓட்டு. படையாட்சி நிறுத்தினால் பறையர் போட மாட்டார். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், உடன் பிறந்தவர்களுக்குள் பகை. ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மழை, ஒரே நிலம், ஒரே காற்று. இந்த வாழ்க்கைக்குள் வாழுகிற ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ளே சண்டை. இதாண்டா பிரச்சனை. டேய், படையாட்சியும் பறையனும் தேவரும் தெரிந்த ஒன்னா ஏதரா கருணாநிதி, ஏதரா எம்ஜிஆர், ஏதரா ஜெயலலிதா, ஏதரா ஸ்டாலின், ஏதரா மோடி, ஏதரா ராகுல் காந்தி சொல்ற. ஏய், இந்தி வட இந்தியாவில் இருக்கிற ஒருத்தவனுக்கு எப்படி தலைவராக? எந்த இந்திக்காரன்டா என்னை தலைவனாக ஏற்றிருக்கான்? ஒரு தமிழ் மகனை, ஒரு தமிழனை எவனாவது வட இந்திய இந்திக்காரன் பிற மொழிக்காரன் தலைவனாக ஏற்றிருக்கானாடா? சொல்றா, நெஞ்சு தொட்டு சொல்ற. அண்ணனுக்கு சொல்றா, இப்போ சொல்ற, சொல்லு. இத்தாலியிலிருந்து சோனியா வந்தாலும் உனக்கு தலைவி, இந்திக்காரன் வந்தாலும் தலைவி, பீகார்ல இருந்து வந்தாலும் தலைவன், குஜராத்ல இருந்தாலும் தலைவன். இதுல எவனாவது ஒருத்தன் தமிழ் மகன் ஒருவனை தலைவனாட்டுக்கானடா? இது ஒரு பொழப்பாட. கேட்டா நாங்க இந்தியா, எங்கடா இருக்கு இந்தியா? எங்க இருக்கு இந்தியா? இந்தியா இந்திய கட்சி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா. ஒரு சொட்டு தண்ணி வாங்க துப்பு இல்லை எனக்கு வாங்கி தர. எதுக்கடா என் ஓட்டை கட்டு வர? வெக்கம் கட்டம், மானம் கட்டம். எது கட்டு வர? எது கட்டு வர நீ? எதுக்கு? தன்மானம், இனம் தன்மானம் இருந்து சூடு சொன்ன வெக்கம் என்ன வராதரா தமிழர் நாட்டுக்கு? லட்சக்கணக்கான செத்து விழும்போது ஒரு செய்தி சொல்லல நீ, அது தப்பு, அது அநியாயம். ஒரு வார்த்தை, ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவனுக்கு ஏன்டா என் ஓட்டு? ஏன் என் ஓட்டு? 850 மீனவனை சுட்டார்கள். சுட்டவனுக்கு தோட்டா துப்பாக்கி கொடுத்தவர்கள் இவர்கள். போர்க்கப்பல் பரிசு, தரம் மேம்பாட்டு, திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்தவர்கள் சிங்கள ராணுவ வீரனுக்கு. எப்படி தெரியுமா? நல்ல குறிபாத்து சுடு. எதை நீ தெரிந்து கொண்டிருக்க? எதை நீ அறிந்து கொண்டிருக்க? எதை தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? பேசி இப்படி எதையாவது ஒரு மக்கள் பிரச்சனையை பேசி ஓட்டு கேட்கிறான்டா. இருட்டுக்களை திட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து போயிட்டு இருக்கான். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் எப்படி உண்மையானவன் என்று நீ நம்புகிறாய்? எப்படி நம்புகிறாய்? என்ன சேவை செய்வான்? 60 ஆண்டுகளா செய்யாத ஒன்றை அடுத்தவர் 5 ஆண்டில் செய்ய போகிறார்களா? சொல்லு, எப்படி நம்புகிறாய்? உடன் பிறந்தவனே நல்லா கவனிச்சுக்க. நான் என் ஆத்தாள் அப்பனுக்கு அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. என் தாத்தா பாட்டிக்கு இல்ல, என் தம்பி தங்கைகளுக்கு தான் நான் பேசிட்டுக்கிறேன். ஏன்? என் ஆத்தாள் அப்பன் தாத்தா பாட்டி செய்த அரசியலால் தான் அவன் பிள்ளைகள், நானும் என் தம்பிகளும் தெருவில் நிற்கிறோம். இந்த நிலைமை
உனக்கும் என் தங்கச்சிகளுக்கும் வந்துடக்கூடாது. என் தம்பி தங்கச்சிகளும் நான் கத்திக்கிட்டு இருக்கோம். தொண்டை தண்ணி வறண்டு போச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு உடம்புல திறன் இல்லை. வாயிலிருந்து பேசல, ஈரக்குலையிலிருந்து எடுத்து ஒரு வார்த்தையும் பேசிட்டு இருக்கேன். உனக்காக தான் பேசுறேன், உனக்காக தான் பேசுறேன். நல்லா கவனிச்சுக்க, நல்லா கவனிச்சுக்க. நீ நம்மளை முடிச்சு விட்டுருவான். இவன் எதுக்காகவும் வந்தது கிடையாது. நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த பார், உலகம் முழுமைக்கும் மாசேத்துங் சொல்றான். ஏன் உனக்கிட்ட பேசுறேன்னு? உனக்கிட்ட ஏன் பேசுறேன்? நீ ஊழல், லஞ்சத்திற்கு, பசி பஞ்சத்திற்கு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, மத போதை, திரை கவர்ச்சி, வளச்சுரன், இது எல்லாவற்றுக்கு எதிரான ஒரு அண்ட முடியாத பெரு நெருப்பாக நீ பற்றி எறியணும். அப்போதான் புரட்சி தீ பரவும். அதுக்கு உன்னை தயார் செய்தான். ஓசோ சொல்றான், ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது. இரு கைகளிலும் விதைகள் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு முளைக்குமோ முளைக்கட்டும் என்று 32 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது. இப்போதும் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை லட்சக்கணக்கான விதைகள் முளைக்குது என்று அது காலம் தீர்மானிக்கட்டும், காலம் தீர்மானிக்கட்டும். ஏன் மாசத்துங்க சொல்றான்? என்ன சொல்றான்? யாரும் எழுதாத வெள்ளைத்தாளை எனக்கு கொடுங்கள். ஏன்? எல்லோரும் எழுதி எழுதி வைத்ததில் நான் எழுதினால் யாருக்கும் புரியாது. வெள்ளைத்தாளை தாருங்கள், ஆக சிறந்த ஒன்றை நான் எழுத வேண்டும் என்கிறார். அந்த வெள்ளைத்தாள் எது? இளைய தலைமுறையின் தம்பி தங்கைகளின் இதயம்தான். ஏற்கனவே சூரியனுக்கு போட்டவன், ரெட்டலைக்கு போட்டவன், கைக்கு போட்டவன், தாமரைக்கு போட்டவன், அவன் சரியா வர மாட்டான். பழகிடும் அவனுக்கு. அவனுக்கு அது போட்டாச்சு. நம்ம என்ன இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, என்ன இருந்தாலும் நம்ம மதம் நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அவனை விட்டுட்டு வெளியில வந்துரு, தயவு செய்து வந்துரு, வந்துரு. நான் சொல்றதை கேளு. நீ பாரு, உலகம் முழுமைக்கு நம்ம தத்துவங்களை பாரு, நம்ம பாட்டங்களை பாரு. பாரதி நம்ம பாட்டன் பெரும்பாவளன் என்ன பாடுறான்? சாதிகள் இல்லையடி பாப்பா, சாதிகள் இல்லையாப்பா, சாதி இல்ல தாத்தா, சாதி இல்ல அம்மா, பாடல. சாதிகள் இல்லையடி பாப்பா, பிஞ்சு நெஞ்சுக்குள் நல் விதையை விதைக்கிறான், நற்சிந்தனை தூறான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதிகல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர். எப்படி சொல்றான்? பாப்பா சின்ன குழந்தைக்கு தான் சொல்றான். இந்த தாத்தா பாட்டி ஆத்தா பண்ணுக்கெல்லாம் சொல்லவேன். ஏன்? அடுத்த தலைமுறையை தயார் செய்யடா. இது பதர்கள் ஆயிடுச்சுடா, விடுறா விடுறா. அடுத்து வர, அடுத்து பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா வரான். தூங்காதே அப்பா, தூங்காதே அம்மா சொல்ல, தூங்காதே தம்பி தூங்காது. தம்பிக்கு தான் சொல்றேன், தம்பிக்கு தான் சொல்றேன். திருடாதே அப்பா திருடாதே, பால திருடாதே பாப்பா திருடாதே. எல்லாரும் அடுத்த தலைமுறையை குறி வச்சு போனான். ஐயா அப்துல் கலாம் வந்தாரு, அமைச்சர்லாம் கூப்பிடுங்க, எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிடுங்க, எம்பி எல்லாம் கூப்பிடுங்க. பள்ளிகளா போய் பார்த்து பேசினார். ஏன்? இவங்களை சரி செய்ய முடியாது, முடிஞ்சிட்டாங்க. அடுத்த தலைமுறைவா சரி செய்ய. அந்த வழியிலே உன் உடன் பிறந்தான் ஓடி வர. ஏன்? என் தம்பி தங்கைகளையே தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கூட்டணி வைக்கல? தலைவர்களை இணைப்பது அல்ல, தமிழர்களை இணைப்பது. தாய் தந்தையரை சரி செய்வது கஷ்டம், அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளை சரி செய்வோம். ஏன்? கீழ் நோக்கி விழும்போதுதான் அருவி எழுச்சி வருது. நீர் பார்த்திருப்ப. அப்படி நான் கீழ் நோக்கி பாயிறேன். என்னிலும் இளைய என் தம்பி தங்களை தயார் செய்கிறேன். அவனுக்கு தெரியும் அண்ணன் யாருக்காக கத்துறேன். நான் அவன் வாழ்வதற்கு இந்த பூமியை வாய்ப்புள்ளதாக வச்சு விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். என் தாத்தன் 6 ஏரியிலே குடித்தான், என் அப்பன் கிணத்திலே குடித்தான், நான் போத்தலிலே குடிக்கிறேன். நாளை என் பிள்ளை எதிலே தண்ணீரை குடிப்பான்? இந்த கேள்வி எனக்கு எழும்போது என் பிள்ளைகளுக்கு குடிநீர், குடிக்க நீர் இருக்க வேண்டும், சுவாசிக்க நல்ல காற்று இருக்க வேண்டும். காற்று நஞ்சாகி போனதால் கந்தக துகள்களை கார் வெளியிடுகிற நச்சு புகைகளை, நச்சு ஆலைகள் வெளியிடுகிற புகைகளை சுகாசித்துக் கொண்டு என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நுரையீரல் தொற்று, புற்று, கண்ட கண்ணரிச்சல், தோல் நோய் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். இவர்கள் நோயை மருந்தை கண்டுபிடித்து வைத்துவிட்டு நோயை உற்பத்தி செய்வார்கள். நீ உணவே மருந்து என்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் இன்னைக்கு உணவை விஷமாக உண்டு கொண்டிருக்கிறாய். அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். படிக்க கல்வி, என் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி,
சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வி, படித்த கல்விக்கு ஏற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதை கொடுக்கணும். ஆக சிறந்த மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம். ஆனால் அதற்கு முன்பு நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கு மாதிரிக்காகத்தான் 16 மருத்துவர்களை இந்த தேர்தலில் நீக்க வாய்ப்பு கொடுத்தது. அதற்காகத்தான் குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவலர்களின் பணி, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது. ரூசோ சொல்கிறான், பேரறிஞன் ரூசோ என்ன சொல்றான், நீ ஏன் குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுகிறாய்? ஏன் போடுகிறாய்? அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுறான். ஏனால் அந்த காரணம் இருக்கும் வரை இவனை நீக்கி தூக்கில போட்டா இன்னொரு 100 பேர் வருவான் குற்றத்தை செஞ்சுக்கிட்டு. அதனால குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கில போடுங்கிறான். ஆட்சியாளர் உமர் என்ன சொல்றார், ஒருவன் திருடினால் கையை வெற்றா, அவனை பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெற்றாங்கிறான். ஒரு நாட்டு குடிகளை திருடுற நிலைமையில ஏண்டா வச்ச, பசிக்கு திருடுற நிலைமையில போடுறான் ஆட்சியாளன் கையில். என்னடா ஆட்சி நடத்தின? அப்படி ஆட்சி செய்ய நினைக்கிறேன் உங்க அண்ணன். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். பசி இல்லாத தேசம், வறுமை ஏழ்மை ஒழிந்த தேசம், மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்த நாடு, எல்லாருக்கும் வேலை அவரவர் வாழ்விடத்திலே, ஆக சிறந்த கல்வி அவரவர் வாழ்விடத்திலே. ஏ கிரேட் ஆசிரியர் எங்கடா போஸ்ட் பண்றாங்க சொல்றா, படிச்ச வேலை யாரா இருந்தா எல்லாம் நகர்ப்புறத்தில், சிற்றூரில் என்னடா சி கிரேட் ஆசிரியர். இப்ப என்னடா தலைகள் மாற்றம்டா, ஏ கிரேட் ஆசிரியர் கூட அங்கே சிற்றூருக்கு மாத்திரம், அங்க மாத்திரம். அவன் வாழ்விடத்திலே மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பை கொடுறான். கிராமங்களை காலியாக விடாதே, நாட்டின் பொருளாதாரத்தை சமூகத்தில் வளர்க்கணும். என்ன செய்யலாம், நகர்ப்புற வளர்ச்சியை கவனம் செலுத்தாத, சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கவனம் செலுத்து. அப்ப என்ன பண்ண, அங்கே தொழிற்சாலை போடு. என்ன தொழிற்சாலை போடலாம்? நிலமும் மலம் இந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு வளர்ச்சி போடுற. நம்ம கோட்பாடு என்ன, கட்சியின் கோட்பாடு என்ன? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இது கட்சியின் கோட்பாடு. செயல் திட்டம் என்ன? நீரு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இதுதான் நம்ம கோட்பாடு. என்ன நீர் வயிறுன்னு? முதலில் நீர்வள பெருக்கம், நீரின்றி அமையாத உலகு. நீரை தேக்கிறோம்டா. இந்த கனடை மலையாளிட்டு மண்டிட்டு ஒரு செட்டு தண்ணி விட்டு ஒரு செட்டு 950 மில்லிமீட்டர் 4500 டிஎம்சி நமக்கு 150 டிஎம்சிக்கு அவன் முட்டிக்கால் போடுறான் மானங்கட்ட. இந்த பிரச்சனையை தீர்த்துட்டா அவனுக்கு அரசியல் இல்லடா, அரசியல் இல்ல. காவிரியில் தண்ணி குடு என்று காங்கிரஸ் இங்கிருந்து சொன்னா தோத்து போம்டா, இங்கே பாரதிய ஜனதா இங்க சொன்னா அங்க தோத்து போம்டா. அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியத்தின் உரிமையை இவர்கள் பறிகொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நீ அது தெரியாம இவனுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுக்க தயாரா இருக்க. நீரை பெருக்கணும், என்ன செய்யணும்? 1500 டிஎம்சி தான் அவங்க பயன்படுத்துறாங்க, மீதி கடல்ல விடுறாங்க. தேக்கிறோம்டா, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டாடா, ஏரிய வெட்டுறோம்டா, வெட்டி தேக்கிறோம்டா, வெட்டி தேக்கிறோம். இப்ப என்ன பண்றான்? நீரை தேக்கிட்டான், நீர் தேவையான அளவுக்கு தேக்கிட்டான். அடுத்து என்னன்னே, வயிறுக்கு என்ன பண்ணலாம்? வேளாண்மை செய்வது இழிவு, அவ்வளவுதானடா. அரை காசுனால அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும். உனக்கு புரியல, அரை காசு காசு நீ தான் கொடுத்தது, அவனுக்கு அது தெரியல. சரி விடு, அவன் அரசாங்க வேலை தானே, நான் தரேன். வா, வேளாண்மை செய்வது அரசு பணி, வா கவர்மெண்ட் வேலை, வா. என்ன செய்வோம்? நம்மளே விவசாயம் செய்வோம். வாடா, என்னென்ன படிச்சவனை போய் விவசாயம் செய்ய சொல்ற? படிச்சவன் தானே, அங்க இரு, சாப்பிட்டா கொண்டே வருவேன். உனக்கு பசிக்காதுல போ. படிச்சவனுக்கு ஏன் பசிக்குது? ஏன் பசிக்குது? பசிக்குதுல ராஜாவா தம்பி. சந்திராயனுக்கு, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை சயின்டிஸ்ட் அனுப்பலாம். சயின்டிஸ்ட் சாப்பாடை எங்க ஆத்தாலா தான் அனுப்பணும் தம்பி. சாப்ட்வேர்ல வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் செய்யணும். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பார்க்கிறேன் அமெரிக்கால. உனக்கு நம்ப முடியல? பைத்தியக்காரா, ஒரு கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிறான் அமெரிக்கால. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பையன் சாராயத்தை ஊற்றி சாடிச்சுக்கிட்டு இருக்கான். சாராய பொருளாதாரத்தில் ஏன் அவனுக்கே ஓட்டு போட்டு சாராயம் காய்ச்சி டாஸ்மார்க் அனுப்புறது யாரா? இவங்க தான் சாராய ஆலை வச்சிருக்கிற, ஆலை வச்சிருக்காத இந்த இங்கே கட்சி தலைவர்கள் யாராவது தமிழ்நாட்டில். அப்ப என்ன பண்ணணும்? வேளாண்மை நம்மளே செய்யணும். இப்ப
ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாவற்றையும் பானை செய்தல், நெசவு செய்தல், மீன் பிடித்தல் எல்லாம் அரசு பணியாக மாறுகிற போது பசி என்ற ஒண்ணே இல்லாம பறந்துடும். வயிறு முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன? அடுத்து உயிர். உயிர் காக்கும் மருத்துவம் ஆகத்தரமாக மருத்துவத்தை தரம் உயர்த்துறோம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம்? மோடிக்கு என்ன மருத்துவம் கிடைக்கும்? அம்மா ஜெயலலிதாவுக்கு என்ன கிடைச்சது? அப்பல்லோல. ஐயா கருணாநிதிக்கு எங்க கிடைச்சது? காவிரியில. இவர்களுக்கு கிடைக்கிற மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் நம்ம கிடைக்க செய்யறோம். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு ஒரு ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் மிக தரமாக, சரியாக, சமமாக, இலவசமாக கொடுக்கிறோம். அவள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு கிடையாது. அது என் தேசத்தின் உயிர். கிழவி என் தேசிய இனத்தின் தாய். அந்த பார்வையில் எல்லோருக்கும் சமமான மருத்துவத்தை கொடுக்கிறோம். கட்டமைப்பை மாத்திரம். எப்படி உயர்த்துவாய்? அமைச்சரா ஒரு எம்பியா அங்கதான் படுத்து மருத்துவம் செய்யணும், அமைச்சரா அங்கதான் படுத்து மருத்துவம் செய்யணும். இல்ல நான் அப்பளவு தான் படுப்பேன், பதவி விலகிட்டு போய் படுங்க. சட்டம். கல்வித்தரத்தை எப்படி உயர்த்துவாது? அமைச்சரா என் தம்பி அமைச்சர், தம்பி மகன் பேரம் பேத்தி அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை. வேலையில் முன்னுரிமை. அரசு பள்ளி கல்லூரியில் அமைச்சர் பிள்ளைகள் எல்லார் பிள்ளைகளும் படிக்கும் போது தானா தரம் இருந்துடும். உலக தரத்தை கொண்டு வராண்டா. தென்கொரியா தான் நம்பர் 1ல இருக்கு. தென்கொரியா மிந்திரிச்சு தமிழ்நாடுன்னு நான் சொல்ல வைக்கலன்னு பாரு, கொண்டு வரேன். என்னங்க இவர் ஏதோ சாத்தியம் இல்லாத சொல்லிட்டு இருக்கார். சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவான் எவனோ அவன்தான் புரட்சியாளர். நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இப்ப உயிர் முடிஞ்சிருச்சாடா? மருத்துவத்தை தந்துட்டமா? மருத்துவத்தை அடுத்து அறிவு, கல்வி, ஆகச் சிறந்த கல்வி. எப்படி? தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வேளாண்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும்? இது கேள்வி. இந்தி வேணுமா? படிச்சுக்கிறோம். நாங்கள் பிரான்ஸுக்கு போனோம், டென்மார்க்குக்கு போனோம், ஜெர்மனுக்கு போனோம், சுவிஸுக்கு போனோம், ஏதிலிகளா போனோம், பிரிட்டனுக்கு போனோம், இங்கிலாந்துக்கு. இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு போனோமா? பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா? போய் கத்துக்கிட்டோம். உணவு, உடை, மொழி எல்லாவற்றையும் வாழ்விடம் தீர்மானிக்குது. என் பிள்ளைகள் பிரான்சில் இருக்கிறார்கள். பிரெஞ்சு கத்துக்கிட்டு ஏதிலிகளா நாங்க போல, போய் கத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். இந்த இப்ப எங்க அக்கா பேசுவாங்க, போய் கத்துக்கிட்டாங்களா கத்துக்கிட்டு போனாங்களா? பைத்தியக்காரா, நானும் உன்னை நேசிக்கிறேன். இப்ப கல்வியை தந்துட்டோம். ஆகச் சிறந்த கல்வி, தரமாக, சரியாக, சமமாக, இலவசம். நீரை நம்ம தேக்கிட்டோம். அதனால தடை, இந்த கடையில் விற்கிறான்ல அக்கோபன கிண்ல மினரல் ஸ்டாப் பேனிட் தூக்கி வீசிட்டோம். நாடு குப்பமேடு, பிளாஸ்டிக் நெகிழி, பிளாஸ்டிக் குலைமம் நெகிழி, பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் தூக்கிடுறோம். துணி பைக்கு வா, வாழை மட்டையில் செய்கிற பைக்கு வா, இந்த எதுவுமே கிடையாது. தூக்கி வீசி எரிஞ்சிடறேன். கேரளாவில் செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியாதா? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், எல்லா இடங்களையும் பனை விதைகளை தூவுறோம். எது? மரம் நடுதலை, வளர்த்தலை மக்கள் இயக்கமாக மாற்றம். இந்த 100 நாள் வேலை திட்டம் சும்மா உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு போக முடியாது. நடு, மரத்தை நடு, இங்க வா, ஒரு நாளைக்கு 10 விதை ஊடு, தண்ணி ஊத்து. தண்ணிக்கு என்ன செய்வாய் சீமான்? சாக்கடை தண்ணி இருக்குல்ல, கழிவு நீர், அதை சேமிச்சு சுத்திகரிப்பேன். அதுல வர்ற படிதல மண், அதை உரத்துக்கு தள்ளுவேன். இந்த நீரை ரோடு போடுதல், கட்டடம் கட்டுதல், மரம் வளர்த்தலுக்கு பயன்படுத்துவேன். நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கேட்கும்போது உனக்கு காமெடியா என்னமோ சொல்றான்னு தரணும். செஞ்சு காட்டல. நான் பிரபாகரன் மகன். நான் சொல்றது புரியுதா? இதை இவன் சிந்திக்க மாட்டான். ஏன்? இவனுக்கு தேர்தல் முக்கியம், எனக்கு அடுத்த தலைமுறை முக்கியம். அடுத்து என்ன இருக்குடா? பயன், அறிவு வந்துருச்சு. இப்ப பயன் வேணும். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு என்ன செய்வாய் சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு. இப்படி ஸ்டெர்லைட் வந்தா வேலை, அணு உலை வந்தா வேலை, சிப்கார்டு வந்தா வேலை. இங்க வாடா, அதெல்லாம் என் நிலத்தை நீரை காட்ட நஞ்சாக்குதுடா. போடா, நான் கொடுக்குறேன்டா வேலை. இங்க வாடா, டேய் 2000 ஏக்கர் தக்காளி போடுறா. தக்காளி வா, நீ என்ன செய்யடா? அங்க போடுறா இண்டஸ்ட்ரினா கட்டடம் கட்டி இல்ல, சீட்டு
சீட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே தெர்மோக்கல் அடித்து ஏசி போட்டு உட்கார. அங்கே இண்டஸ்ட்ரி. இப்போ என்னப்பா, தக்காளியிலேருந்து ஜாம் தயாரிக்கணும், பழக்கூழ் தயாரிப்பா. தக்காளிலேருந்து ஊறுகாய். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. ஆத்தா அப்பத்தாலாம் ஊறுகாய் செய்கிறதுக்கு எதுக்குடா பெரிய இன்டெலிஜென்ட்டாட எஜுகேஷன் தேவைப்படுதாடா? போடுற பழக்கூழ். படத்தை தக்காளியை உணவு தேவைக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுமதி செய்கிறோம். நமக்கு உள்ளூர் தேவை, வெளிமாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு. இதுக்கு படித்தவன் தேவைப்படுது. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வாழ்விடத்தில் வேலை, அரசு வேலை. 2000 ஏக்கரில் மாட்டு பண்ணை. மாட்டிலிருந்து பாலிலிருந்து தயிர், மோர், வெண்ணெய், பாலாடு கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள். மாட்டு கழிவு, ஆட்டு கழிவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உரக்கிடங்கு 100 ஏக்கரில் போடுறோம். போட்டு அதிலிருந்து சேமித்து பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன், எரிகாற்று எடுத்துக்கிறோம். இண்டஸ்ட்ரி பாடுற வாழ்விடத்தில் எதுவுமே உன் நிலத்தை, உன் நீரை, உன் காற்றை மாசுபடுத்தாது. சூழியலுக்கு கேடில்லாத தொழிற்சாலை வாழ்விடத்தில். நீ கற்பனை செஞ்சு பாரு, இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு. 5 ஆண்டுகள் கொடு. 5 ஆண்டுகள். இதை ஏன் இப்படி செய்யவில்லை? நீங்கள் இழந்த உரிமையை மீட்க இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுக்குதான் எங்க பிள்ளைகளை அனுப்புறது. இப்ப பயன் வந்துருச்சா, அதுக்கப்புறம் வளர்ச்சி தான். விவசாயம் நான் செய்யறேன், வேளாண்மை, ஆடு மாடு நான் வளர்க்கிறேன். பால் இருந்தா பசி எதரா ஒரு நாட்டில்? நீ பட்னியா படுக்க போறேன்னு அம்மா இருந்தா ஒரு கோலை பாலை குடிச்சிட்டு போப்பான். பால் முழு உணவுடா தம்பி. எந்த திரவ உணவுலையும் கழிவு வராதரா. பாலை குடிச்சிட்டு படுத்தினா கழிவு வரும். முழு உணவு, முழு புரதச்சத்து. பால் இருந்தால் நாட்டில் பசியது. தமிழ்நாட்டின் பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடியாடா. ஆவின் பால் விற்கிறாங்கடா. எங்கடா மாடு? எங்கடா மாட்டு பால்? அரசு விற்கிறது. மாடு எங்கடா? வாங்கி விற்கிறேங்கிறதா ஆந்திராவில். ஏன்டா நீ வளர்த்துக்க கூடாது? ஏன் விற்க கூடாது? பால் குடிக்கலாம், மாடு வளரக்கூடாது. கறி திங்கலாம், ஆடு வளரக்கூடாது. சோறு திங்கலாம், விவசாயம் செய்யக்கூடாது. இது எப்படிப்பட்ட பைத்துக்கிறது என்றால், அழகான மருமக வரணும் மகனுக்கு. ஆனா மகனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துடப்படாது. டேய், உங்களெல்லாம் எதை எங்க கட்டி வச்சு எதால அடிக்கிறது? யோசிச்சு பாரு. அழகான மருமக என் மகனுக்கு, என் வீட்டுக்கு. ஆனா என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் பொம்பளை பிள்ளை பிறந்துடப்படாது. இதாண்டா உன்னுடைய சிந்தனை. இதான் உன் சிந்தனை. கருமம். இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். இப்ப விளங்குதா? எதுக்காக உனக்கு இவ்வளவு நேரம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்ட்டு? உன் ஓட்டுக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக பாடம் நடத்த. உன் வாக்குக்காக இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்காக, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக இதை பேசிட்டு இருக்கேன். எங்களை விட்டுட்ட நாதி கிடையாது. தமிழன் என்கிற இனம் இருந்ததை நீ மறந்துரு. இந்த நாடு தமிழ்நாடு என்பதையும் மறந்துரு. நீ எழுதி சுத்தி பயணம் பண்ணிப்பார். எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில், விளம்பர பலகைகளில், வர்த்தக நிறுவனங்களில் நீ தமிழில் இருக்கா? எழுத்து தமிழ்ல இருக்கும், படி. உச்சரிப்பு இங்கிலீஷ்ல இருக்கும். அங்க பாரு. ஒவ்வொரு கடைகளையும் படிச்சுப்பார், ஒன்னொன்னையும் படிச்சுப்பார். அப்ப என்ன இருக்கு? அவன் இங்கிலீஷ்காரன் பிரிட்டன்ல, நீ தமிழ்நாட்டில் தங்கிலீஷ்காரன். அவ்வளவுதான். தமிழர்கள் இறந்து விட்டார்கள். எங்கே இருக்கிறார்கள்? 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து கன்னடர்கள் ஆனார்கள். 1600 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து தெலுங்கர்கள் ஆனார்கள். 500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து மலையாளிகளாக பிறந்தார்கள். பிறகு துளுவராக பிறந்தார்கள். இப்போ கண் முன்னாடி தங்கிலீஷ்காரராக, தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழ் பேச வராது, எழுத வராது, படிக்க வராது. தமிழன் என்றால் யாரோ ஒரு வேற்றுக்கிற வாசி இதை பேச்சு கம்பல் இருக்கு அப்படின்ட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, விழித்துக் கொள்ளுங்கள். விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. இவர்களுக்கு எதற்காக நாம் வாக்கு தர வேண்டும்? ஒரு நொடி யோசி. திமுகவுக்கு எதற்கு கொடுக்கணும்? சொல்லு, எதற்கு கொடுக்கணும்? சாராய கடை திறந்து வச்சதுக்கா? எதுக்காக சொல்லு? என்ன இந்த 3 ஆண்டுகளில் அவர் சாதிச்சது? அதுக்கு முன்னாடி 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் அவர் உன் உரிமைக்காக பேசினது. காவிரியில் தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டது யார்? கர்நாடகாவில் போய் இவர்தான். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற காங்கிரஸோட கூட்டு வைத்து அவனுக்கு தேர்தலை நிற்க சீட்டு கொடுத்தது யார்? இவர்தான். நீ மறுபடியும் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் மறுபடி அவன் தர முடியாது என்று சொல்வானா? இல்லை, நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொல்வானா? நீ தோக்கடிடா. உன் நிலத்தில் அவனை வீழ்த்துறா. அப்பதான் யோசிப்பான். எப்படி யோசிப்பான்? ஏன் நம்ம தோற்றோம்?
அங்கே தமிழர் நாட்டுகளை போய்ங்க தமிழர் உரிமைக்கு உணர்வுக்கு அவன் உயிருக்கு மதிப்பு கொடுக்கலன்னா எப்படிங்க அதை பேசணுங்க? எதுக்காகடா இப்ப மோடி கச்சத்தீவை பேசணும்? நமக்காக ஏன் நாம தொடர்ச்சியா பேசுறோம், அது மக்கள் எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம். திருக்குறளை இவ்வளவு காலம் கழித்து ஏன் பேசுறான்? தேனும் திருக்குறளை பத்தி சீமானும் தம்பியிலும் பேசுறான். தமிழ் ஏன் பேசணும்? தமிழர்னு பேசிட்டு இருக்கான். அப்ப ஓட்டுக்காக. இது தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல். தேர்தல் அரசியல் என்ன வேறுபாடு? தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைந்தால் அது தேர்தல் அரசியல். தேர்தல் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைந்தால் அது மக்கள் அரசியல். இவ்வளவுதான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 முறை சொல்லி காட்டினால் அது தேர்தல் அரசியல். 1000 ரூபாய் கொடுத்தது மக்களுக்கு தெரியும், அவர்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று இருந்தால் அது மக்கள் அரசியல். உனக்கு விளங்குதா? தேர்தல் வரும்போது நாங்கள் வந்தால் தோல் சுங்க கட்டண தோல் சுங்கச்சாவடியை எடுத்து விடுவோம். இப்ப இவ்வளவு காலம் என்ன பண்ணீங்க? இவங்க எப்படி பந்து போட்டு விளையாடுவாங்க நினைக்கிறேன்? நீ சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அது மத்திய அரசுக்கு சொல்லியிருக்கோம். மத்திய அரசு எடுக்கணும். மத்திய அரசு, மாநில அரசு, உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநில அரசுகளே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டாரு? மத்திய அரசு கேட்டாரா? பெரியார் பேசி, அண்ணா பேசி, சமூக நீதி காத்த பூமியின் பேசி, சமூக நீதி தலைவர்கள் பேசி, ஏன் நீங்கள் எடுக்க பயப்படுகிறீர்கள்? ஏன் கேட்டால் மத்திய அரசு படி சொல்வார்கள். மத்திய அரசு மாநில அரசு சொல்லும். ஒரு நலத்திட்டம், இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை கேளு பார்ப்போம், ஆளுநர் கையெழுத்து போடணும். ஆனால் ஓட்டு கேட்கும்போது இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க, ஆளுநர் கையெழுத்து போடணும். அப்ப சொல்லையே எங்களால் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்காத. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே சிறைப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய முடியும் என்று எவனாவது இந்த நிலத்தில் எண்ணினீர்களா? எங்களின் பெரும் முயற்சியில் 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள். என் தாய் அற்புதம் அவர்களுடைய பெரும் போராட்டமும், அன்பு தங்கை செங்கொடியினுடைய உயிரீகமும், அவர் உடன் பிறந்தார்கள் அற்புத தாயின் பிள்ளைகள், என் போன்ற பிள்ளைகள் தொடர்ந்து விடாது செய்த பெரும் முயற்சியில் 7 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்னைக்கு சொன்னதான் சிறைவாசலில் 7 தமிழர்கள் விடுதலை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்று 7 தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தப்பட்டு விட்டது. இனி இனத்தின் விடுதலை ஒன்றுதான் நம் இலக்கு. ஒரே ஒரு மருந்து தாண்டாம் என் உடன் பிறந்தவர்களே. எல்லா துன்ப துயரங்களுக்கும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி எல்லா துன்ப பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான், ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதுபோலதான் நம் இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வந்த இந்த வேதனை, இந்த காயங்களுக்கு ஒரே மருந்துதான், சாதனை. அந்த சாதனை எதிலிருந்து பிறக்கும்? வெற்றி. வெற்றிக்கு என்ன வழி? கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி இல்லை. உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற நமக்கு அதை அடைவதற்கு இருக்கிற ஒரே வழி கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை கொட்டி நம் வென்றாக வேண்டும், வென்றாக வேண்டும், வென்றாக வேண்டும், வென்றாக வேண்டும் தமிழ். அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். இதான் நம் கோட்பாடு. விட்டுறக்கூடாது. உதயசூரியன் இரட்டலை கை தாமரைக்கு ஓட்டு போடுறது மாதிரி ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. புதிதாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அப்படியேதான் இருக்க, அப்படியேதான் இருக்க. அப்படிதான் எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு டிடிவி ஐயாவுக்கெல்லாம் கொடுத்தீங்க. என்னாச்சு? 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 ஏன் நாங்க தோற்றோம், தொடர்ந்து தோற்றோம். போன தேர்தலை விட தோற்றோம், ஒரு சீட்டு கூட வெல்லல. ஏன் தனிச்சு நிக்கிறோம்? ஏன் 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 சொல்லு. தமிழர்கள் நாங்கள் காட்டு அடமானம் வைப்போம், கட்டின வீட்டு அடமானம் மட்டும், நேசித்து கட்டிய பொண்டாட்டின் தாலி கூட அடமானம் வைப்போம். தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைப்போம். இதனோட சேர்ந்து எவனுமே சரியில்லைண்ணே, ஊழல் லஞ்சமா இருக்குனே, இவங்க எல்லாம் அக்கிரமமா இருக்குனே, அப்புறம் அவனோட போய் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுன்னா என்னடா சொல்லுவேன்? சி என்ன பேச்சு பேசுனாங்க, இவன் சரியா இந்த பண்ணியும் பீதிங்கம்னு கட்டிட்டானுங்கன்ற. அப்படிதானே சொல்லுவ? நீ சொல்லுவீல்ல? ஏன்? நான் பண்ணி இல்லை, புலி. அதனாலதான் தனித்து நின்று போறேன். எங்க தாத்தா முத்துராமலிங்கத்திட்ட போயிட்டு, நம்ம சாதி சங்கத்துக்கு நீங்க தலைவரா இருங்க, சாதி சங்கம் ஒன்று ஆரம்பிக்கணும். டேய்,
நான் சமுத்திரம்டா, என்ன ஏடா போய் குட்டையா இருக்க சொல்ற, குளமா இருக்க சொல்றான்ட்டாரு. கடைசியா டே பண்ணி தாண்டா கூட்டம் கூட்டமா திரியும், நம்ம பயிலெல்லாம் ஒன்று சேராமே தனித்தனியாக திரிகிறாங்கன்னு விடுற, பண்ணி தாண்டா கூட்டம் கூட்டமாக தெரியும், சிங்கம் தனியாக தாண்டா தெரியும். அது மாதிரி இவங்க தான் கூட்டம் கூட்டமாக தெரிவாங்க, புலி தனியாக தான் தெரியும். 20 நாடுகள் சேர்ந்து, உலக நாடுகளின் இராணுவமே சேர்ந்து இருக்கும்போது தனித்து நின்று சண்டை போட்ட தலைவனின் பிள்ளைகள். எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைச்சு சுத்தும் போது ஒத்தையா நின்று மோதிரம். இது எப்படி நீ பார்க்கணும்? 3 போட்டியாம், சூலாயுதம் ஒரு வேலாயுதம், கூர்மையா பாய் வாங்க மோதுவான். உன் கருத்து கணிப்பு, உன் விழுக்காடு எல்லாத்தையும் ஜூன் 4ஆம் தேதி பார்த்துடலாம்ல. ஒத்த ஓட்டுனாலும் என் ஓட்டு, என் பிள்ளைகள் ஓட்டு, அப்படி எவனாவது உறுதியா சொல்றான்? எல்லாம் கூட்டமா சேர்ந்து எவனாவது ஒருத்தன் நியாயஸ்தன் இருக்கான், அதில் எதாவது நேர்மையா உண்மை பேச துணிவு இருக்க, துணிவு இருக்க. வேங்க வயலில் போய் நிற்க முடியுது, அவனா ஓட்டு கேட்க போக முடிஞ்சா உள்ள மேல் மாவில் அந்த விவசாய பிரச்சனை பேச துணிமா இருக்க. நம் வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த அந்த பெருவெளியை தோண்டி ஸ்டாலின் தோண்டி ஒரு கட்டடம் கட்டுறாரு, அதுக்கு ஏதாவது எதிர்த்து குரல் கொடுக்க முடியுதா? ஏன்னா கூட்டணி கூட்டணி. தேர்தல் வெற்றியும் பதவியும் தான் அரசியல் லாபம் தான் என்றால் எங்கே மக்களுக்கான அரசியல் இருக்கும்? எங்கே மக்களுக்கான செயல் அரசியல், சேவை அரசியல் எங்கே இருக்கும்? என் உடன் பிறந்தவனே எண்ணிப்பார், பேச்சை கேட்டு போய் யோசி. ஆமா அண்ணன் சொல்றானே, இது எதுக்கு வீல் ஓட்டு போடணும், எதுக்கு போடணும்? மற்ற இனங்களை எடுத்துப்பார். இப்படி காங்கிரஸ் கன்னடர்களை கொண்டிருந்தா, இப்படி தெலுங்கர்களை கொண்டிருந்தா அந்த நிலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியுமா? நுழைஞ்சிருக்க முடியுமா? நீ போ, பாலச்சந்திரன் செத்து கிடந்ததை பார், பிஞ்சு நெஞ்சில 5 குண்டுகளை வாங்கி செத்து கிடந்ததை பார், உனக்காக தான் செத்தாங்கிறத பார். லட்சக்கணக்காக மரணித்தவன் அவன், உனக்கும் எனக்கும் ஒரு தேசம் வேணுங்கிறது போராடி செத்தவர்கள் நினைச்சுப்பார். 850 மீனவர்கள் செத்ததை நினைச்சுப்பார். செய்திகளை ஒரு தடவை படிச்சுப்பார். ஆந்திரா காட்டுக்குள் 20 பேர் சுட்டு செத்து கிடந்ததை பார். யாராவது இதுக்கு கண்டிச்சிருக்கார்களா, போராடிர்களா என்று பார். ஆனால் எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களோடு நின்றிருக்கோம். அதனால தான் சொல்லுகிறோம், உரிமையோடும் உணர்வோடும் உறவோடு கேட்கிறோம். இந்த இடத்தில் என் உறவுகள் எங்களோடு நில்லுங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள். இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கானதாக கருதுங்கள். வழக்கம் போல ஒரு தேர்தலாக கடத்தி விட்டு சென்று விடாதீர்கள். திமுக வெல்லணும், ஓட்டு போடணும். ஏன், எதற்கு? மதவாதத்தை எதிர்க்கும், எங்கே எதிர்த்திருக்கிறது? பிஜேபி எதிர்க்கும், எங்கே எதிர்க்கிறது? எப்போது எதிர்க்குது? எப்படி எதிர்க்குது? அண்ணாமலைக்கு எதிராக வேலை செய்ய வேண்டாம் என்று அது மெத்தனம் காட்டுகிறது, பின்னடைகிறது. அதிமுக அந்த இடத்துல இல்லை. இவங்க 2 பேரும் 1000 கொடுக்கிறார்கள், அவர் 3000 கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. பறக்கும் படை, போவோர் வருவோர், அடித்தட்டு மக்களுடைய உழைக்கும் மக்கள், அவர்களுக்கு பணத்தை பறிக்குது. ஆனால் உள்ளே காசு கொடுக்குறோன்ற எடுக்க மாட்டேங்குது. இப்போ எப்படி செய்யுது? 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருது, ஜூன் 4 என்ற வரைக்கும் காசு எடுத்து போகக்கூடாதுங்குது. அப்போ எந்த வியாபாரியும் வியாபாரம் பார்க்க முடியாது, எவனும் ஆடு மாடி வியாபாரம் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நீ நகை நட்டு வாங்க கூட காசு எடுத்துட்டு போக முடியாது. தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்க, நகை வாங்க சேலை சட்டை வாங்க கூட காசு எடுத்து பறிச்சுக்கிடுவான். எப்படிப்பட்ட கொடுமை பாரு. கேட்டா வேற மாநிலத்திற்கு தேர்தல் நடக்குது, அங்கே ஊண்டி கொடுத்துருவான். அப்படி அப்போ ஆந்திராவில் நடக்கும்போதெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒன்றும் யாரும் வந்து கொடுக்கலையே, ஒன்றும் கொடுக்கலையே. எப்படி இல்லை? கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது, இப்போ மாநில தேர்தல், அதுக்கு இப்படி ஒன்றும் நீங்கள் கட்டுப்பாடு போடலையே. வேற மாநிலத்திற்கு இங்கிருந்து காசு எடுத்து கொண்டு போயிடுவான்னா அந்த மாநிலத்தின் நுழைவாயில் நின்று சோதிச்சு உள்ள அனுப்பு, காசு கொண்டு போகாம. அதை செய்யாம எங்க மக்களை நீ 44 நாளைக்கு நீ காசு எடுத்துட்டு போக முடியாதுன்னா எப்படி பிழைக்கிறது? வியாபாரி எப்படி பிழைப்பான், மற்றவன் எப்படி பிழைப்பான்? எப்படிப்பட்ட அறிவார்ந்த வேலையை செய்யறாங்க பாருங்க இந்த தேர்தல் ஆணையம். இது பாரதிய கட்சி, இது பாரதிய ஜனதா கட்சியின் கட்சி ஆபீஸ், அது கட்சி கிளை அலுவலகம். அது தெரியாம நீ தேர்தல் ஆணையம் நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ கொடுமை. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள், எங்களுடைய கனவை கவனியுங்கள். எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறோம் என்று பாருங்கள். எவ்வளவு ஏச்சு பேச்சுகளை தாங்கி இருப்போம், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அடக்குமுறைகள், எத்தனை வழக்குகள், எவ்வளவு சிறை. ஏன்
உங்கள் மேல் இருக்கிற பேரன்பு. எங்கள் ஆவேச பேச்சுக்கு காரணம் உங்கள் மேல் இருக்கிற அன்பு. எங்கள் கோபத்திற்கு காரணம் உங்கள் மேல் இருக்கிற அன்பு. என் இனத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதி எங்களை ஆவேசப்படுத்துது. எங்கள் இனத்தில் மீது இருக்க பேரன்பு எங்களுக்கு பெருங்கோபமாக மாறுகிறது. இதையெல்லாம் தடுக்க முடியாதா? இந்த நிலையிலிருந்து என் இனத்தை மாற்ற முடியாதா, முன்னேற்ற முடியாதா என்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் எங்களை துடிப்போடு இயங்கி வைக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே. எனவே அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலுமில்லை என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலிலே மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே காஞ்சிபுரத்திலே போட்டியிடுகிற என் தம்பி சந்தோஷ்குமார் பொறியாளர் அவர்களுக்கும், விழுப்புரத்திலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் இளவல் ஆக சிறந்த ஒரு களப்போராளி, முன்னாள் நாட்டினுடைய பாதுகாப்பு படை வீரன், கடற்படை வீரன், அந்த பணியை விட்டுவிட்டு படைப்பாளியாக மாறி படைப்பாளி பணியையும் விட்டுவிட்டு தூய சமூகம் படைக்கிற ஒரு பொறுப்பை ஏற்று என் தோளுக்கு துணையாக நிற்கிற என் உடன் பிறந்தான் மு. களஞ்சியம். வெறும் இயக்குநராக பார்க்கக்கூடாது, திரைப்பட படைப்பாளி என்று பார்க்கக்கூடாது. ஒரு மானத்தமிழ் மறவன், போர் மறவன், போராளி, எதற்கும் அஞ்சாத துணிவு கொண்டவன். நாங்கள் யாரையும் வீழ்த்துவதற்கு, தோற்கடிப்பதற்கு வரவில்லை. நாங்கள் வெல்வதற்கே களத்தில் நிற்கிறோம். எதிரி குள்ளமாக வேண்டும் என்பதல்ல எங்கள் வேண்டுகோள். நாங்கள் வளர வேண்டும் என்பதுதான். திராவிட மொழிக என்பதல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க என்பதுதான் எங்கள் கோட்பாடு. அதுதான். அதற்காக என் அன்பு தமிழ் மக்கள், அருமை சொந்தங்கள், எங்களை புரிந்து கொண்டு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தம்பி களஞ்சியத்தையும் அன்பு தம்பி சந்தோஷ்குமார் அவர்களையும் வெல்ல வையுங்கள். தம்பி களஞ்சியம் போன்ற ஒரு வீரன் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். என் பிள்ளைகள் உள்ளே சென்று உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறோம் என்று பதவி ஏற்கிற போது உலகம் ஒரு நொடி ஆடி போய் திரும்பி பார்க்கும். இந்திய பெருநிலைமை அதிரும். எவனை பயங்கரவாதி என்று பழி சுமத்தி சிறைப்பு பூட்டினீர்களோ அவனுக்கே அந்த பாராளுமன்றத்தின் வாசலில் சிலை வைத்தீர்கள். நெல்சன் மண்டேலாவுக்கு யாரை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி நிறுத்தி இருக்கிறீர்களோ அவர் பேரிலேயே என் பிள்ளைகள் உறுதிமொழியேற்ற அதே பாராளுமன்றத்திற்குள் நுழைவார்கள். அதற்கான வாய்ப்பை மான தமிழ் பிள்ளைகள் வழங்குங்கள் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நம்பி நின்றார்கள், மான தமிழ் மக்கள் வென்றார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வாருங்கள். விழுப்புரத்திலிருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து என் தம்பிகளை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். உங்களை நம்பி என் தம்பிகளை ஒப்படைத்து விட்டு செல்கிறேன். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தம்பி சந்தோஷ்குமார் வெல்க, என் அன்பு தம்பி மு. களஞ்சியம் வெல்க வெல்க.